ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கர்நாடகா ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ப்ளஸ் ஒரு அதுக்கு உண்டான ஒரு சட்னி. கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸாக அவங்க மார்னிங் டைமில் இதை செய்வாங்க, மத்தியானமும் செய்வாங்க. எல்லா டைமும் இது ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். பாருங்கள், நெய் சொட்ட சொட்ட இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பொங்கல். நம்ம சைடு இது மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொங்கலாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பொங்கல் செஞ்சுருக்கேன். அதுக்கு பொங்கல் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் 1 கப்பு அரிசி 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துன்னு இருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நெய் எதனா ஊற்றிக்கிடலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுறேன். வறுத்து எடுத்து வச்சிடலாம். நம்ம முந்திரி பருப்பு உங்களுடைய சாய்ஸ் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சீரகம் மிளகு போடுறேன், கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதோட நான் மல்லி செடி போட்டேன். இப்போ இதோட இந்த வேக வச்சுருக்கேன் பொங்கலை சேர்த்துடலாம். சேம் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொங்கலை மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இது நம்மளுடைய கர்நாடகா ஸ்டைல் பொங்கல். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுன்னுட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கர்நாடகா ஹோட்டல் ஸ்டைல் மல்லி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.